அப்போ குரோத் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்களே சார். இது குரோத் நல்லா இருக்குன்னு யார் சொன்னாங்க? கவர்மெண்ட் சொல்றாங்களா சார்? கவர்மெண்ட் சொன்னா நீ நம்பினா அது நீ தான் அது. அதோ பாரு காக்கா வெள்ளைன்னா வெள்ளை ஆயிடுமா? 7.2% குரோத் யோ! இருக்கும். அந்த 7.2% குரோத்துக்கு விலைவாசியே ஏறலங்கிறான். ஆமா. ரைட்டா? விலைவாசி ஏறி இருக்கு. கோல்டு, சில்வர் ரேட் ஏறுனதுனால ஏறி இருக்குன்றாங்க. இந்த பாரு நான் ஏதாவது சொல்லுவேன். சார், சரி. அவங்க சொன்னது தான் சார் நான் என் சொல்றேன். முடி வெட்டத்துக்கு ஒருத்தர் வராரு. ம். பிரபுன்னு பேரு. பட்டணப்பாக்கத்துல என்ன வராரு. ரூ. 300 வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப ரூ. 400 கேட்குறாரு. நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டர் மருந்து மாத்திரை எழுதுறவரு. ரூ. 200 வாங்கிட்டு இருந்தவரு இப்ப ரூ. 300 கேட்குறாரு. நீங்க அப்போலோ போனா ரூ. 500 வாங்கின இடத்துல ரூ. 750 கேட்குறோம். சார் முடி வெட்டுறதெல்லாம் லக்ஸுரி சார். நீங்க அதெல்லாம் நான் முடியே பண்ணக்கூடாது. வெட்டக்கூடாது. ம். நீ நீங்க முடி வெட்டுறது அதெல்லாம் இல்ல. வந்து அத்தியாவசியம்னு நீங்க பேசுனீங்கன்னா, நாங்க முடி வெட்டுறதுலாம் அத்தியாவசியமே கிடையாது. அதெல்லாம் அப்ப நம்ம லக்ஸுரில தோனி வருது மாரி சார். இப்ப வளர்த்துன்னே இருக்கணும். அதெல்லாம் லக்ஸுரில வரும் சரி. சார். அப்ப ஏழை பாழைலாம் முடி வெட்டவே மாட்டோம். அங்க ஏதோ பண்றோம் சார். டாக்டர்ட்ட போவே மாட்டோம். அப்போலோ போமாட்டோம். நான் தெரு டாக்டரே ஏத்திட்டாருங்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண வேலைக்கு போறவன் ரூ. 1000 சம்பாதிச்சாலே பெரிய விஷயம்.